ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் பாம்பு கடித்த ஒருவரிடமிருந்து எவ்வாறு விஷத்தை எடுத்து அவரை குணமாக்கினார் என்ற ஒரு நிகழ்வையும், இறந்து போன சிறுவன், அதாவது கல்லறையிலேயே அடைக்கப்பட்ட அந்த சிறுவனை வெளியில் எடுத்து பிறகு தன்வந்திரி மந்திரத்தை உபயோகித்து எவ்வாறு அவனை உயிர்ப்பித்தார் என்ற அபூர்வமான நிகழ்வை நேற்று உரையில் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது ராகவேந்திரன் மேல் பழி சொல்ல நினைத்த சிலர், அவர் நிகழ்த்துபவை எல்லாமே நாடகம்தான், அவரை போல நாமும் நாடகமாடி ராகவேந்திரன் மீது மூடத்தனமான பக்தி கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும், அந்த மாயாவின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். உடனே அதற்கான திட்டத்தையும் தயார் செய்தார்கள். அந்த ருசிகரமான நிகழ்ச்சியை நாளைய உரையில் நாம் பார்ப்போம் என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை போலி என்று நிரூபிக்க தக்கதொரு நாளினை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் ராகவேந்திரர் எந்த வழியாக பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் என்பதை எப்படியோ அறிந்து கொண்டார்கள். தமது நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக அவர் செல்லும் பாதையில் ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வீர சைவ லிங்காயதர்கள் தங்களால் எத்தனை பேரிடம் முடியுமோ அத்தனை பேரிடமும் ராகவேந்திரிடம் எந்த சக்தியும் கிடையாது என்பதை வெட்ட வெளிச்சமாக செய்ய போகின்றோம், எல்லோரும் எங்களுடன் வாருங்கள் என்று பல பேரை அழைத்து சென்று அந்த குறிப்பிட்ட இடத்தில் சாலையின் இருபுறங்களிலும் அடர்ந்திருந்த செடிகொடிகளுக்கு பின்னால் நிற்க வைத்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றார் என்று செய்தி வந்ததும் வீரசைவ லிங்காயதர்கள் காரியத்தில் இறங்க ஆரம்பித்தார்கள். தாங்களே ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த ஒரு சிறுவனை அழைத்தார்கள். அவனை சாலையின் நெட்ட நடுவில் ஒரு துணியை விரித்து படுக்க வைத்தார்கள். அந்த சிறுவனின் மேல் துணியை போட்டு மூடினார்கள். டே பையா, நாங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கியா? எல்லாம் இருக்கு. அந்த சாமி ஏதோ கிட்டத்தில் வந்துட்டுருக்காரு, நாங்கள் சொன்ன மாதிரி மூச்சை அடக்கி வச்சுக்கோ. சரி சரி. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது பரிவாரங்களுடன் இவர்கள் இருக்கும் இடத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் அருகில் வர வர வீர சைவ லிங்காயதர்கள் கீழே படுக்க வைத்திருந்த சிறுவனை சுற்றி அமர்ந்து கொண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தார்கள். ஐயோ, எங்களையெல்லாம் விட்டு போய்விட்டாயேடா என்று அழுது கூக்குரலிட்டார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் அருகில் வந்ததும் அவர்கள் எழுந்து அவரிடம் ஓடினார்கள். ஏன் எல்லோரும் அழுகின்றீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்டார் ராகவேந்திரர். இதோ இந்த சிறுவன் இறந்து விட்டான் ஐயா. இறந்து விட்டானா? ஆம் சுவாமி, நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவனை காப்பாற்ற வேண்டும். முடிந்தால் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். என்ன உதவி வேண்டும்? இறந்தவர்களையெல்லாம் பிழைக்க வைக்கும் அபூர்வ சக்தி உங்களிடம் இருக்கின்றது. அந்த சக்தியின் மூலம் இந்த சிறுவனையும் பிழைக்க வையுங்கள் சாமி. பார்க்கிறேன் என்றவாறு அந்த சிறுவனின் அருகில் வந்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர். சற்று நேரம் அவனையே கூர்ந்து கவனித்தார். என்ன சுவாமி, ஏதும் பேசாமல் இருக்கின்றீர்கள்? இந்த சிறுவனை என்னால் காப்பாற்ற முடியாதே. ஏன் சுவாமி? இவன் உண்மையிலேயே இருந்து விட்டிருக்கின்றான் என்று ஸ்ரீ ராகவேந்தர் சொன்னதுதான் தாமதம். வீரசைவ லிங்காயதர்கள் ஓவென்று சிரிக்க ஆரம்பித்தார்கள். சாலையின் இருபுறங்களிலும் மறைவாக நிற்கச் சொல்லி அந்த ஜனங்களை சாலைக்கு வருமாறு அழைத்தார்கள். சாலையில் பெருந்திரளான கூட்டம் கூடிவிட்டது. வீரசைவ லிங்காயதர்களின் ஒருவன் பேசத் துவங்கினான். பொதுமக்களே, பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு உண்மையை உணர்த்துவதற்காகவே இது போன்ற நாடகத்தை ஏற்பாடு செய்தோம். நீங்கள் இதனால் வரை பெரிய மகான் என்று போற்றி புகழ்ந்த இந்த ராகவேந்திரனிடம் எந்த சக்தியும் இல்லை என்பது நிரூபித்து காட்டவே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தோம். இதோ படுத்து கொண்டிருக்கின்றானே இந்த சிறுவன், இவன் எங்களோடு வந்தவன். நாங்கள் தான் இவனை இறந்தவனைப் போல மூச்சை அடக்கி கொண்டு படுக்க சொல்லி மேலே துணியை போர்த்தினோம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாடெங்கும் ஞானி என்று கொண்டாடுகின்ற இந்த ராகவேந்திரரை இந்த சிறுவனை பிழைக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டோம். இதோ பிழைக்க வைக்கின்றேன் என்று சொல்லி கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளித்து ஏதோ மந்திரத்தை சொல்லி சிறுவனை எழுப்புங்கள் என்று சொல்வார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம்.
அவ்வாறு சொல்லியிருந்தால் சிறுவனை எழுப்பி இருப்போம். அப்போது உங்கள் எல்லோருக்கும் இந்த ராகவேந்தர் பற்றிய உண்மை சுரூபம் தெரிந்துவிட்டிருக்கும். அதாவது தன்னை 4 பேர் மகான் என்று நம்புவதற்காக இதுபோன்று யாரையாவது முன்கூட்டியே இறந்ததை போல நடிக்க வைத்து இவரது மகிமையால் அவனை பிழைக்க வைப்பது போல எல்லோரையும் ஏமாற்றி வந்தார் என்பதை உங்களுக்கு நிரூபித்து விடலாம் என்றுதான் எண்ணினோம். ஆனால் எங்களுக்கு இவர் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. தானே தன்னை போலி என்பதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதாவது அந்த சிறுவனை சுற்றி நாங்கள் அமர்ந்து ஒப்பாரி வைத்ததை தூரத்தில் வரும்போதே பார்த்து விட்டிருக்கின்றார். நாங்களும் இவரிடம் அழுது புலம்பியதால் இந்த சிறுவன் உண்மையிலேயே இருந்துவிட்டதாக எண்ணியிருக்கின்றார். அதனால்தான் தன்னை பிழைக்க வைக்க முடியாது, அவனை பிழைக்க வைக்க முடியாது, அதாவது உண்மையிலேயே இறந்தவர்களை தன்னால் பிழைக்க வைக்க முடியாது, இதனால் வரை பிழைக்க வைத்ததை போல செய்ததெல்லாம் வெறும் நாடகம்தான் என்பதை இங்கே சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். இனியேனும் கவனமாக இருந்து இந்த ராகவேந்திரன் பின்னால் சுற்றுவதை எல்லோரும் விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று இதை போன்ற நாடகத்தை நாங்கள் உருவாக்கிறோம் என்று பேசி முடித்ததும் அங்கிருந்த எல்லோரும் ஸ்ரீ ராகவேந்திரரை ஏளனமாக பார்த்தார்கள். சில பேர் வாய்விட்டு பரிகாசம் செய்தார்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரோ எந்த விதமான பதிலையும் கூறாமல் எப்பொழுதும் போல சாந்தமாக நின்று கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.